ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம பன் பட்டர் ஜாம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொமான்டிக் காமெடி படமா ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன்ல சரண்யா பொன்வனனும் தேவதர்ஷினி மீட் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேரும் அவங்க பசங்களை புகழ்ந்து பேசுறாங்க. அப்பயே அவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணிடுறாங்க, இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கணும், ஆனா அது லவ் மேரேஜ் மாதிரி இருக்கணும், அரேஞ்ச் மேரேஜாவும் இருக்கணும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணி களத்துல இறங்குறாங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா அந்த பசங்க 12வதே படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்பாரு, அந்த பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி இவங்க ரெண்டு பேரும் நினைச்சது நடந்ததா இல்லையா, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு மினிமம் கேரண்டி படத்துக்கு என்ன ஸ்டோரி பிளாட் வேணுமோ அதை ரொம்ப நீட்டாவே எடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. ஏன் படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு கூட சொல்லலாம். காமெடி போர்ஷன்ஸை பொறுத்தளவு அங்கங்க ஒரு சில போர்ஷன்ஸ்ல ரொம்ப நீட்டாவே ஒர்க் அவுட் ஆகுது, அது ரொம்ப கனெக்ட் ஆகிற மாதிரியும் இருக்கு. அதே மாதிரி எமோஷனல் கண்டென்ட்டும் அங்கங்க நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. மற்றபடி இவங்க படத்துல காட்டுற லவ் போர்ஷன்ஸ்லாம் நமக்கு பெருசா கனெக்ட் ஆகல, அதுதான் இந்த படத்தோட நெகட்டிவ். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல சினிமாட்டோகிராஃபில ரொம்பவே கலர்ஃபுல்லா ரொம்ப சூப்பரா கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருந்தது. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது பயங்கரமா லேக் அடிக்குது படம். அங்கங்க ஒரு சில போர்ஷன்ஸா நல்லா இருக்கே தவிர ஓவராலா படமா பார்க்கும்போது ரொம்ப ஜவ்வா இழுக்கிறாங்க. பல சீன்ஸ் நமக்கு லேக் அடிக்க தான் செய்யுது. அதெல்லாம் இவங்க கட் பண்ணி தூக்கி இருந்தாங்கன்னா ஓவரால் நீட்டான படமா வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளேவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.